Hello friends, welcome to GG's Day Book. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான இட்லி வெரைட்டி தாங்க பார்க்க போறோம். பரங்கிக்காய் இட்லி. எப்பயுமே ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்குங்க. நாம ரெகுலரா பண்ற இட்லி கண்டிப்பா கிரைண்டர்ல அரைச்சாதாங்க நல்லா இருக்கும். ஆனா இப்போ நான் சொல்லி கொடுக்க போற இந்த பரங்கிக்காய் இட்லியை நம்ம மிக்ஸியிலேயே அரைச்சுக்கலாங்க. பஞ்சு பஞ்சா இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இந்த ரெசிபியை நான் என்னோட பெரிய மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க. சரி வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். முதல்ல 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கூடவே இன்னொரு கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா கழுவிட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக 3 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. நான் இங்கே 1/4 கிலோ அளவுள்ள பரங்கிக்காயை எடுத்துட்ருக்கேங்க. அதில் தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நாம் எடுத்துகிட்ருக்கிற 2 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. காயை சன்னமாக நறுக்கிட்டு அளந்துக்கலாங்க. இப்போது தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஊற வச்ச அவளையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்ச உளுந்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. உளுந்தை அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியையும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரிசி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் மணலாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போது நான் சொன்ன அளவுக்கு அரிசி உளுந்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இங்கே நான் 2 கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். மாவு நல்ல நுர பொங்கி வந்திருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சாஃப்டாக இட்லி வருங்க. இந்த இட்லி மாவுக்கு ஒரு தாளிப்பு தயார் பண்ணலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 2 வரமிளகாயையும் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சிட்டு இந்த மாவில் சேர்த்து கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த மாவில் கண்டிப்பாக தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தட்டை நல்லெண்ணெயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் இந்த இட்லிக்கு ரொம்ப நல்லா ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்குதுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை இறக்குங்க. அப்போ தான் நல்ல சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. புல்லுக்கட்டு வாசமா புத்திக்குள்ள வீசுற மாட்டு மணி சத்தமா மனசுக்குள் கேட்குற கட்ட வண்டி ஓட்டுற கையளவு மனசுல கையெழுத்து போடுற கண்ணி பொண்ணு மார்புல 3 நாளா பார்க்கல ஊரில் எந்த பூவும் பூக்கல ஆட்டுக்கல்லு குழியில உறங்கி போகும் பூனையா வந்து வந்து பார்த்து தான் கிறங்கி போறையா மீனுக்கு ஏங்குற கொக்கு நீ கொத்தவே தெரியல மக்கு நீ. நாம் ரெகுலராக செய்கிற மாதிரியே எந்த விதமான சட்னியும் சாம்பாரும் இதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.